நம்ம இந்தியா நேற்று ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் இலங்கை அணிக்கு எதிராக ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 213 ரன் எடுத்தது மட்டும் இல்லாமல் இரண்டாவது அபாரமாக பந்து வீசி 43 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சில் தற்போது ஜெயிச்சிருக்காங்க. இப்படி இருக்க கௌதம் கம்பீர் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு முதலாவது மேட்ச் ஹெட் கோச்சாக அவர் பதவி வகிக்கிறாரு. அதே போல் இலங்கை அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் சனத் ஜெயசூர்யா அவர் இலங்கை அணிக்காக ஹெட் கோச்சாக இந்த முதலாவது மேட்ச்சில் தான் அவரும் களம் இறங்கியிருக்காரு. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியா ஜெயிச்சு இலங்கை அணி தோத்ததை பற்றி இலங்கை ஹெட் கோச்சான சனத் ஜெயசூர்யா நேரடியாக கௌதம் கம்பீரை குற்றம் சாட்டி பேசியிருக்காரு. அதுவும் முதலாவது ஆட்டத்திலேயே ஏன் இந்த மாதிரியான வேலையில் கௌதம் கம்பீர் அவர் ஈடுபட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னு ரொம்ப கோபமாக ஜெயசூர்யா அவருடைய பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது 214 டார்கெட், இந்த டார்கெட்டை இலங்கை அணி அவங்க விளையாண்ட முதல் 15 ஓவர் வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா அவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருந்துச்சு. நம்ம இந்தியா ஒரு மாதிரி தோக்குற மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம இந்தியா போடுற எல்லா போலர்களுடைய பந்தையும் ஸ்ரீலங்கா அணியின் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே ரொம்ப அசால்ட்டாக சிக்ஸர் பவுண்டரிகளை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு 17வது ஓவரில் ரியான் பராக் அவர் பந்து போட வருவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலை. அவர் பந்து வீசின அந்த ஒரே ஒரு ஓவரில் ஆட்டத்தினுடைய மொமெண்டம் மாறினது மட்டும் இல்லாமல் கடைசி ஓவரையும் ரியான் பராக் அவர் வீசி கம்ப்ளீட்டாக இலங்கை அணி அவங்க கொலாப்ஸ் ஆகி ஆல் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு, அதாவது 7 பந்து தான் ரியான் பராக் வீசினார். அந்த 7 பந்தில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மற்ற போலர்களை விட ரியான் பராக் அவருடைய போலிங்கில் பால் பார்த்திங்கன்னா பிச்சாகி அப்படியே பயங்கரமாக டேர்ன் ஆகியிருந்தது. ஸோ இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா சனத் ஜெயசூர்யா அவர் குறிப்பிட்டிருந்தார். கரெக்டாக 17வது ஓவரில் கௌதம் கம்பீர் என்னுடைய ஸ்ரீலங்கா டக் அவுட்டுக்கு பக்கத்தில் தான் இந்தியா டக் அவுட் இருக்குது, அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த கௌதம் கம்பீர் அவர் களத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்த சூரியகுமார் அவருக்கு செய்கை காட்டி அதுக்கப்புறமாக தான் ரியான் பராக் அவர் போலிங் போடவே உள்ளே வந்திருந்தார். ஸோ இப்படி களத்தில் உட்காந்துக்கிட்டு செய்கை காட்டி கேப்டனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது எந்த ஒரு ஹெட் கோச்சுக்கும் அழகில்லை. சரியா 10வது ஓவரில் எல்லாருக்குமே பிரேக் விடுறாங்க. அந்த நேரத்தில் ஹெட் கோச் வேணா அவர் உள்ளே போய் சொல்லலாம். அப்படி இல்லைனா மற்ற பிளேயர்கள்கிட்டையாவது அந்த 10வது ஓவர் இடைவேளை அப்போ இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அனுப்பலாம். மற்ற நேரத்தில் கேப்டன் தனிச்சையாக அவர் அணியை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப வெளியே இருந்து இன்னொரு கேப்டன் போல ஹெட் கோச் அவர் செயல்படுறது, அணியில் நடக்கிற ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில முக்கியமான முடிவை ஆட்டத்துக்கு நடுவில் ஹெட் கோச் கேப்டன் அவருடைய முடிவை மாற்றி கௌதம் கம்பீர் நேற்று அவர் முடிவு எடுத்தது அவருடைய பதவிக்கு அது அழகில்லை. முதலாவது ஆட்டத்திலேயே கௌதம் கம்பீர் அவர் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறது உண்மையாகவே நானும் முதலாவது ஆட்டத்தில் தான் இலங்கை அணிக்காக கோச்சாக இருக்கேன், இந்த மாதிரியான விஷயத்தில் கௌதம் கம்பீர் அவர் செயல்பட்டது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கோபமாக ஜெயசூர்யா பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர் மேலே இந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணி நம்ம இந்திய அணியின் வெற்றியையும் தற்போது ஜெயசூர்யா அவர் விமர்சனம் செஞ்சுருக்காரு. அதே போல் ரியான் பராக் அவர் நல்லா பந்து போட்டதுக்கு அவரை பாராட்டியிருக்காரு. ஆனால் அதுக்காக நடந்த அணுகுமுறை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஜெயசூர்யா இந்த விஷயத்தையும் கருத்தையும் அவர் இப்போ பதிவு பண்ணியிருக்காரு.